ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேள் என்ற சொன்ன மார்க்கம் நமக்கு இஸ்லாம். உலகத்தில் மனித குலம் பிறப்பதற்கு முன்னால் இருந்து மனித குலம் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் மனித குலத்திற்கே சொல்லப்பட்ட ஒரு அற்புத வழிகாட்டுதல் உலகத்தில் எந்த சமயமும் சொல்லவில்லை. ஆணித்தரமாக சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். என்ன சொன்னது? மனித குலத்திற்கு ஒரு தேவை எதுவாக இருந்தாலும் யாரும் சொல்லித்தராத, சொல்லிட முடியாத ஒரு அற்புத வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது. அதுதான் கொடுக்க அவன் தயார், கேட்க நீ தயாரா? பார்த்தவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஒரு நிபந்தனை மனிதா என்று அல்லாஹ் பேசுகிறான். என்ன நிபந்தனை? அல்லாஹ் சொல்லுவான், முதலில் நீ கேட்பதற்கு என்னிடத்தில் தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுதான் உண்மை. இன்றைய காலம் எப்படி இருக்கிறது? காக்கா குருவை கொட்டுவதை போன்று பள்ளிவாசல்களிலே முஸ்லிம்களுடைய வருகையை பார்க்க முடிகிறது. தொழுகைகள் எல்லாம் வேக வேகமாக நிறைவேற்றப்பட்டு துவாக்கள் என்ற பெயரில் கையை மாத்திரம் உயர்த்தி கொண்டு முகத்தில் தடவி கொண்டு போகக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கிறோம். சாலிஹீன்கள், நல்லவர்கள், நபிமார்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையை ஏந்தினால் ஏறக்குறைய பல மணி நேரம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். பல மணி நேரம். நீங்க நிமிடங்கள் கூட இல்லை, வெறும் நொடிகள் தான். நிறைய பேரை நீங்க பார்க்கலாம் பள்ளிவாசல்களில். தொழுகைக்கு வருவார்கள், தொழுவார்கள், கையை உயர்த்துவார்கள். பிற சமயத்தில் செய்யக்கூடிய சடங்கை போன்று முகத்தில 3 முறை தலையில் கொண்டு போயிடுவார்கள். அதுல என்ன கேட்டிருக்க முடியும்? அதுல என்ன அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக கோரிக்கை வைத்திருக்க முடியும்? ஒன்றுமே கிடையாது, பூஜ்யம் தான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அவர்களுடைய துவாக்களை, பிரார்த்தனைகளை நாம் அங்கீகரித்துக் கொண்டோம், அவருடைய கவலைகளை நாம் போக்கினோம். நபிமார்களுக்கு எப்படி நாம் பதில் தந்தோமோ, கவலைகளை போக்கினோமோ, அது போன்று ஈமான் கொண்ட மூமின்களுக்கும் நாம் பதில் தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறார். மூமின்களுக்கு ஒரு சுப செய்தி என்னவென்றால், நீ கை ஏந்தினால், நீ கேட்க துடித்தால், நீ கேட்டு விட்டால் தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். நீ கேட்க தவறினாலும் தருவான். ஆனால் கேட்டு பெற்றால் அதில் இருக்கும் இன்பம் வேறு எதுவும் கிடையாது. யாருமே எதிர்பாராத விதத்தில் ஒரு பொருள் வருகிற பொழுது அதுல ஒரு பெரிய இன்பம் என்பது நம்மால் அடைய முடியாது. எதிர்பார்த்த ஒரு பொருளின் இன்பம் இருக்குது அல்லவா, அது ஆகும் பேர் இன்பம். அன்பார்ந்தவர்களே, கருவறையில் இருக்கும் கரு கேட்டாலும் அவன் தருவான். வகுப்பறையில் படிக்கும் மலரை குழந்தை கேட்டாலும் அவன் தருவான். வாலிபத்தை எட்டிய வாலிப யுவதிகள் கேட்டாலும் அவன் தருவான். திருமணம் முடித்த புதிய தம்பதிகள் கேட்டாலும் அவன் தருவான். காலம் சென்று வயதான கிழவர் கிழவிகள் கேட்டாலும் அவன் தருவான். எல்லாவற்றுக்கும் மேல் தொண்டைக்குழி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் வரகரா சகராக்குடைய நேரத்தில் உயிர் பிரிவதற்கு முன்னாலும் அவன் கேட்டாலும் தருவான். அல்லாஹ் சொல்வது, கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், கேட்க நீ தயாரா? வந்தவர்களே, அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சிலாகித்து பேசுகிறான். தன்னைத்தானே அவன் வர்ணித்து பேசுகிறான். எப்படி